சரி. நேற்று விமானப்படை விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்தார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க சம்பவம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 20 வருடத்திற்கு 21 வருடத்திற்கு பிறகு சென்னையில் ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு இந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது. இதில் தமிழக அரசாங்கம் இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று தமிழ்நாடு ஏற்கனவே விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமான பலகட்டமான மீட்டிங்குகள் நடத்தி அதில் எவ்வளோ பேர் வருவாங்கள் என்ற எதிர்பார்ப்பு, அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம். அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனால தான் இவ்வளவு பேர் இன்றைக்கு 4-5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பல பேர் மருத்துவமனையில் இருக்கார். ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும். 36 டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது. இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு, நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஏன்னா காவல்துறையானது, தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் தான் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையாக இது ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கிறது. ஆளுநர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தமிழக காவல்துறை கஞ்சா தவிர்த்து எந்த ஒரு போதைப் பொருளுமே பிடிக்கிறார். மத்திய பிரிவினர் நிறைய மற்ற போதைப் பொருட்கள் பிடிக்காங்க, கிரைம் போன்றதெல்லாம் பிடிக்காங்க. தமிழகம் ஒரு கிராம் கூட பிடிக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது முழுக்க நம்மளுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது உண்மையானது. தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். மணமகிழ் மன்றங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதுல கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம் என்பது ஒவ்வொரு பள்ளிகள் வாசல்லையும் இன்றைக்கு ஊடுருவி இருக்கின்ற சூழ்நிலை இருப்பது என்பது சமூக ஆர்வலர்களுடைய கவலையாக, பெற்றோர்களுடைய கவலையாக இருக்கிறது. இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆனா திமுகவில் இருந்த முக்கியமான நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு போதைப் பொருள்ல கைது செய்யப்பட்டிருக்கு. பின்னால் அவங்கள திமுகவிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் போதை கடத்துறவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் அந்த நெட்வொர்க் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனா அவர்கள் எடுப்பதில்லை என்பதுதான் ஆளுநர் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கு. மாநாட்டில் கூட சொல்லும்போது மத்திய அரசு தான் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 48,000 கோடிக்கு விற்பனையாயிருக்கு. அந்த பணத்தையும் மத்திய அரசு தரணும். ஒருவேளை மது ஒழிப்பு போனா அது எப்படி பார்க்கறீங்க? பாருங்க, முழுக்க இது மாநில சப்ஜெக்ட். ஏற்கனவே குஜராத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கோம், பீகார்ல நடைமுறைப்படுத்தி இருக்கோம், இன்னும் 5 மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்தி. இது முழுக்க ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அவர்கள் கூட்டணிக்கு போகும்போதே சொல்லியிருக்கலாமல்ல, நீங்க மது விலக்கு கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு கூட்டணி. அப்ப எல்லாம் பேசிடலாம அவங்க கிட்ட போய் நின்று 2 தொகுதிகள் ஜெயிச்சிட்ட பிறகு இப்போ ஒரு நாடகத்தை நடத்தக்கூடாது. இந்த மதுவிலக்குன்றதே ஒரு பெரிய நாடகங்க. இது ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்திய ஒரு நாடகம். ஏன்னா அவர் 17 நாள் வெளிநாடு போயிருந்தார். அது முதலீடுகளுக்காக போயிருந்தார். அந்த முதலீடுகள் அவர் வரும்போது நமக்கு சரியான முதலீடுகள் கிடைக்கவில்லை. அதை திசை திருப்புவதற்காக மக்களுடைய கேள்விகளை, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவனால ஸ்டாலினாலையும் இணைந்து அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த நாடகம். ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல், இங்க 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி. ரெண்டிலுமே பாஜக ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படிங்கிறது. நீங்க கருத்து கணிப்புகள்லாம் பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டு நீங்க பாராளுமன்ற தேர்தல் அப்போ கூட சொன்னாங்க. ஆனா 3வது முறையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார்கள். கருத்து கணிப்புகள்லாம் பொடியாக்கி விட்டு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது
மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்போம். உங்களுக்கு தெரியும், காஷ்மீர்ல இன்றைக்கு நீங்க ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு இன்றைக்கு அங்க மக்கள் அங்க சுதந்திரமாக நடமாறுகிறார்கள். மக்கள் சுதந்திரமாக வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு மக்கள் வந்து குறிப்பாக அங்கு வந்து வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின மக்கள் முதல் முறையாக சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரித்து வைத்திருக்க முடியும்? அவர்கள்லாம் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அங்கு இன்றைக்கு தீவிரவாதம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் ஆதரவளித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா சமீபத்தில் கடந்த 2 மாதங்கள்ல அதிக அளவிலான நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழக்கக்கூடிய அண்ணா, இங்க பாருங்க, நாட்டு சம்பந்தமான விஷயம், ஒரு கேள்வி கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆர்டிகல் 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, அது 370 எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடுல இருக்கிறது? ஒரு ஸ்டோன் கல்வீச்சாவது இருந்திருக்கேன். முன்னாடி கல்வீச்சு நீங்க போக முடியாத ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்க இருக்கிற ரோட்ல வந்து கல்வீச்சுகள் பேசிட்டு ஒரு பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்பந்தமான கேள்விகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. நன்றி அண்ணா. இந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்துல கனிமொழி சுற்றுப்பட்டிருக்காங்க. இனிமேல் வந்து சமாளிக்க முடியாத கூட்டங்கள் கூடுதலாக தவிர்க்கணும் அப்படிங்கிற வார்த்தை அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது. என்னால முடியாத விஷயத்த நீங்க ஏன் செய்யறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முடியல, அதை வந்து ஏன் செய்யறீங்கன்றது அக்கா தெளிவா கேள்வி கேட்டிருக்காங்க. நன்றி.